பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை பார்த்து சத்ருவானவன் சிரித்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நீ விழுவாய், எப்பொழுது இந்த குடும்பம் நிலை குலைந்து போகும், எப்பொழுது இது மரித்து போகும் என்றெல்லாம் சத்ருவானவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுவதில்லை, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சத்ருவின் ஆதிக்கத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சத்ருவானவன் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். குடும்பத்திலிருந்து விடுபட முடியாமல் சத்ருவின் ஆதிக்கம் பலன் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த சத்ருவை அழிக்க வேண்டும், அவனை குடும்பத்திலிருந்து துரத்த வேண்டும், அவன் இல்பொருளாக வேண்டும் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் வந்திருந்து ஜெபித்து கொண்டாலும் அவைகளில் ஒரு மாற்றமும் சம்பவிக்கவில்லையே. என் குடும்பம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயத்துடனே நடுக்கத்துடனே கலங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ருவானவனை அழிப்பதற்கு, அவனை என் காலின் கீழ் போட்டு நசுக்குவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நீ விழுவது இல்லை, நீ தோற்று போவதில்லை. நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன். ஏது காரியம் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே காரியத்தில் நீ ஜெயம் எடுப்பாய். ஏது காரியத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதே காரியத்தில் நீ ஜெயம் எடுப்பாய். ஏது காரியம் என் வாழ்க்கையில் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த தடைகள் மாற்றப்பட்டு நீ ஜெயம் எடுப்பாய். ஏது காரியம் என்னுடைய வாழ்க்கையில் மதில் போன்று காணப்பட்டு கிடக்கிறதோ அந்த காரியத்தில் நீ ஜெயம் எடுப்பாய். காரணம், நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது எப்பேற்பட்ட சத்ருவின் ஆதிக்கமாய் இருந்தாலும் அந்த சத்ருக்கள் அழிக்கப்படுவார்கள், அந்த சத்ருக்கள் நிலை குலைந்து போவார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை முறியடித்து உன் குடும்பத்தின் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். சத்ருவானவன் இனி சந்தோஷப்படுவதில்லை. உன் காரியத்தை குறித்து அவன் உன்னை வெட்கப்படுத்த வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன்னை குற்றப்படுத்த வேண்டும், உன்னை கீழே தள்ளி விடணும், நீ எப்படியாவது அழிந்து போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் செயல்படுவது இல்லை என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அந்த தெய்வம் உன் குடும்பத்தில் வெளிச்சமாய் உதிக்கப் போகிறார். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்து உன்னை வழிநடத்துகிறவருமாகிய தெய்வம் உனக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறார். நீதியின் சூரியன் உன் குடும்பத்தில் உதிக்கப் போகிறது. நீதியின் சூரியன் உன் குடும்பத்தில் உதிக்கும் போது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்ருவின் போராட்டங்கள் அத்தனையும் மாற்றப்பட்டு உன் குடும்பத்தில் ஒளியாக அந்த தெய்வம் வெளிச்சமாய் உன் குடும்பத்தில் உலாவுவதற்கு அவர் விருப்பம் கொண்டுள்ளார். எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, நான் இருளுக்குள் அகப்பட்டு கிடக்கினேன், என்னுடைய சூழ்நிலைமையை பார்த்து சத்ருவானவன் சந்தோஷப்பட்டு சிரித்து கொண்டிருக்கிறான், குற்றப்படுத்துகிறான், விரல் சூண்டி அவமானப்படுத்துகிறான், என்னை வெட்கப்படுத்துகிறான்,
இதனால் நான் விழுந்து போகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய காரியம் விழுந்து போகிறது, என்னுடைய ஜெப வாழ்க்கை விழுந்து போகிறது, என்னுடைய உபவாச வாழ்க்கை விழுந்து போகிறது, நான் வேதம் வாசிக்கிறதுல குறைந்து போகிறேன், நான் ஜெபிக்கிறதுல விழுந்து போகிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் வருவீரேயானால், என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய சத்துருக்களை அழித்து ஒழிப்பீரேயானால், நான் இன்னும் மீண்டும் துளிர்த்து எழும்புவதற்கு, நான் இன்னும் பிரகாசம் அடைவதற்கு உம்முடைய கரம் என்னை தாங்குமே, உம்முடைய கரம் என்னை பலப்படுத்துமே, உம்முடைய கரம் என்னை வழிநடத்துமே, உம்முடைய கரம் என்னை கூட வழிநடத்தி கொண்டு எத்தனை பாதைகள் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதைகளில் செல்லாதபடிக்கு நீர் என்னை வழிநடத்தி கொண்டு போய் அக்கறையாகிய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் மேல் விருப்பம் வைத்துள்ள அன்பு தகப்பனே, என் மேல் இரக்கம் வைங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்க போறீங்க. அத்தனை பேருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், வாஞ்சிக்கிற ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய தெய்வம் உங்கள் முன்பாக நிற்கக்கூடிய சத்துருக்களின் கிரியைகளை அழித்துவிட்டு நான் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இருளின் அதிகாரங்களை மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விழுவதற்கல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூடாரத்தின் மேலே விழட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை விழட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேலே விழட்டும் ஆண்டவரே, என் தொழிலின் மேலே விழட்டும் ஆண்டவரே, என் ஊழியத்தின் மேலே விழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி எந்த சத்ருவும் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், சத்ருக்கள் அழிக்கப்படட்டும், கர்த்தருடைய கிரியை குடும்பங்களின் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.